எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த சின்ன ரூக் எண்டிங் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பொசிஷன், ஒரு ரூக்கு ஒரு பானு, ஒரு ரூக்கு ஒரு பானு. பட் பொசிஷன்லேயும் கொஞ்சம் என்னென்னா ஒயிட் கிங் வந்து C7 பானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஒயிட் கிங் C7 பானு சப்போர்ட்டாக இருக்குது. பட் பிளாக் கிங் இந்த பானுக்கு H2 பானுக்கு நோ சப்போர்ட். ரெண்டு ரூக்குமே சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ரூக்கு வந்து H2 பிளாக் ரூக் வந்து H2 பானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஒயிட் ரூக் ஆல்சோ C7 பானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஒரு பொசிஷன். ஆனால் ஒயிட் பானுக்கு ரெண்டு சப்போர்ட், பட் பிளாக் பானுக்கு வந்து ஒரே ஒரு சப்போர்ட்டு தான், ரூக் ஒரு மட்டும்தான் சப்போர்ட். இதை எப்படி இந்த சப்போர்ட் இல்லாத வந்து ஒயிட் எப்படி வந்து அந்த பானை குயின் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரூக் எண்டிங்னு எடுத்துட்டிங்கன்னாவே கர்டெயில் த கிங் ஃபைலோ ரேங்கோ கண்ட்ரோல் பண்ணிட்டு போகணும். ஓகே, இப்போ இந்த பொசிஷனுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட் மூவ் இந்த பிளாக் டு பிளே. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் டு பிளே. ஓகே, பிளாக் ட்ரை டு ஒன்லி ட்ரா பிகாஸ் அந்த C7 பானு கிங் சப்போர்ட் இருக்கிறதுனால பிளாக் வந்து இப்போது ட்ராக்கு தான் ட்ரை பண்ணி ஆகணும். வின்னுக்கு ட்ரை பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஓகே, ஃபஸ்ட் பிளாக் B2 செக் வைக்கிறாங்க. ஓகே, கிங் A8. இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்க, கிங் A8. ஓகே, இப்போது பிளாக் எகெயின் C2க்கு தான் வந்தாகணும். ரூக் வந்து C2க்கு வந்து எகெயின் C2க்கு வந்து இந்த பானை வந்து C7 பானை வந்து கட் பண்ணுறதுக்காக வந்தாகணும். அதனால் ரூக் C2 இல்லைன்னா குயின் ஆயிரும். C7 பானு குயின் ஆயிரும். அதனால் ரூக் C2. இப்போது ரூக் H6 ஒரு செக் வைக்கிறாங்க ஒயிட். இப்போ கிங் B5 போகக்கூடாது, ஏன்னா இந்த B5ல வந்து எக்காரணத்தை கொண்டும் பிளாக் கிங்கை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிச்சேன்னா கிங் B7 வந்து இந்த கிங் B7 வந்து இந்த C7 பான் குயின் ஆயிரும். அதனால் கம்பல்சரி அதுலேயும் நான் ஒரு வேரியேஷன் காட்டுறேன், அது எப்படிங்கிறத போகக்கூடாது. அதனால் கிங்கை வந்து இப்போது A5 போகிறாங்க. A5. இப்போது ஒயிட் கிங் மறுபடியும் குயின் பண்ணுறதுக்காக ஒரு த்ரெட்டன் கொடுக்குது, B7 அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறாங்க. B7 குயின் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ ரூக் B2 எகெயின் செக். கிங் இப்போது A7 போகிறாங்க. A7. இப்போ பிளாக் எகெயின் இந்த C7 பானை தான் பிடிக்க வந்தாகணும். அதனால் ரூக் C2. இப்போ ஒயிட் எகெயின் ரூக் H5 செக். இப்போ கிங் A4. ஒயிட் எகெயின் பானை குயின் பண்ணுறதுக்காக B7, கிங் B7. எகெயின் ரூக் B2 செக். இந்த ஒயிட் கிங் ஒரு மாதிரி ஜிக்ஸாங்காக வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாங்காக இப்படி வந்துகிட்டே இருக்குது. இப்படி வந்து எகெயின் இப்படி வந்து எகெயின் இப்படி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜிக்ஸாங்காக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்த்திட்டு வராங்க. ரூக் B2 செக். கிங் D6 சரி A6. எகெயின் ரூக் C2 போய் C7 பானை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ரூக் C2. ரூக் H4 செக். கிங் A3. இப்போ கிங் B6 ஒரு த்ரெட்டன் மூவ் கொடுக்குறாங்க. இப்போது பிளாக் ஒன்லி மூவ். ரூக் B2 தான் செக் வச்சாகணும். இந்த ஃபைலை எடுத்து இந்த ரூக்கை வந்து இந்த ஸ்கொயரை விட்டு, இந்த C2 ஸ்கொயரை விட்டு வேறு எங்கே மூவ் பண்ணாலும் இந்த C5ல விட்டு மூவ் பண்ணாங்கன்னா C7 பான் குயின் ஆயிரும். செகண்ட் ரேங்கை விட்டு ரூக்கை மூவ் பண்ணாங்கன்னா H2 பான் போயிடும். இதான் இது பொசிஷன். அப்படிங்கிறதுனால ரூக் H2 செக். ஓகே, இப்போ கிங் A5. எகெயின் இப்போ ரூக் C2. இப்போ ரூக் H3 செக். கிங் ஒன்லி மூவ் A2. இப்போ ரூக் இன்ட்டு H2. இப்போது இந்த ரூக்கை எடுக்க முடியாது, இவங்க கம்பல்சரி இந்த ரூக்கை தான் கட் பண்ணி ஆகணும். ரூக் இன்ட்டு H2 C8 குயின். இப்போ ஒயிட் வின் இந்த பொசிஷனில். இதே இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிறது அது ஒரு சின்ன வேரியேஷன் தான், அதையும் நான் காட்டிடுறேன். ஸோ கிங்கு
இப்போ கிங் B4 போனால் என்ன, B4 போனால் என்ன, சிம்பிள் மூவ் கிங் B7. இப்போ இவங்க பிளாக்கால் செக் வைக்க முடியாது. கிங் B3 வந்தாலும் C8 குயின், ரூக் இன்ட்டு குயின், கிங் இன்ட்டு ரூக், ஒயிட் வந்து இப்போ ரூக் இன்ட்டு H2 அடிச்சிருவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேரியேஷனில் வந்து கட்டைல் த கிங், அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ.